வணக்கம். வீணாஸ்ரீ விஆர் ரவி பேசுகிறேன். நாங்கள் வீணாஸ்ரீ கேட்டர்ஸ் கடந்த 40 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். பல வகையான இண்டஸ்ட்ரீஸு, ஈவெண்ட்ஸு, மேரேஜஸ்ஸு, அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்று முதல் நாங்கள் ஆன்லைன்லேயும் வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். மக்களை நீங்கள் இதை நாங்கள் போடுற ரெசிபிஸ் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நல்ல மெனு இருக்கும். எங்ககிட்ட கலர் ஏஜென்ட் யூஸ் பண்ண மாட்டோம், அஜினோமோட்டோ போட மாட்டோம். அதனால் எங்கள் ஃபுட்டு ட்ரெடிஷ்னலாக ஹோம்லியாக இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி புதுசாக காக்கிநாடா சிக்கன்னு சொல்லி ஒரு ட்ரை சிக்கன் பண்ண போகிறோம். அதை நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்னென்ன அதில் இன்க்ரீடியன்ஸுங்கிறத நான் சொல்கிறேன். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈஸியாக வீட்டில் செய்யலாம். பேச்சுலர்ஸ் கூட செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும். இப்போ 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். நல்லா நீட்டாக கழுவி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 10 கிராம்ஸ் மஞ்சத்தூள் 10 கிராம்ஸ் மஞ்சத்தூள் போடுறோம். நாங்கள் கலர் ஏஜென்ட் யூஸ் பண்ணாததுனால காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போடுவோம். காஷ்மீரி சில்லி பவுடர் போடும்போது கொஞ்சம் அதிகம் தேவைப்படும். இல்லைன்னா நீங்கள் 25 கிராம்ஸ் போட்டால் போகிறோம். அடுத்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்ட பிறகு கோரியண்டர் பவுடர் போடுறோம். இது ஒரு 25 கிராம்ஸ் வரும். இது முடிஞ்சதை கரம் மசாலா. இது ரொம்ப அதிகம் போடக்கூடாது. 10 கிராம் போட்டால் போகிறோம். 10 கிராமுக்கு மேலே இது போட்டோன்னா நல்லா இருக்காது. 10 கிராம் போட்டால் போகிறோம். அடுத்து ஜீரக பவுட்ரு. ஜீரக பவுட்ரு இதுவும் 10 கிராம் போட்டால் போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 25 கிராம், ரெண்டும் சேர்த்து 25 கிராம் போடுறோம். நம்ம போட்டு எல்லாம் போட்டு ஷால்ட்டு தேவையான அளவுக்கு. ஏன்னா இது நீங்கள் ஷால்ட்டு ஒருத்தர் அதிகம் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் கம்மியாக சாப்பிடுவீங்க. அதனால் தேவையான அளவுக்கு ஷால்ட் போடணும். போட்டுட்டு இது தயிர் 300 கிராம் தயிரை போட்டு இதில் தயிர் போட்டுடுறோம். தயிர் 300 கிராம் போடுறோம். இது வெனிகர் ஒரு 20 ml வெனிகர் போடுறோம். சில்லி சாஸ் ஒரு 20 ml சில்லி சாஸ். டொமேட்டோ சாஸ் ஒரு 10 ml போட்டு இதை நம்ம இப்போ நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 hour இதை நம்ம ஊற வைக்கணும். 1/2 hour ஊற வச்சிட்ட பிறகு மறுபடியும் நம்ம இதை எப்படி செய்கிறோங்கிறத சொல்லி கொடுக்குறேன். முதல்ல 1/2 hour இது ஊறணும். அதுக்காக மேக்னேட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கலர் ஏஜென்ட் எல்லாம் போடுறதில்ல. எல்லாருமே கலர் போடுவாங்க. நம்ம எந்த ஃபுட்லேயும் கலர் போடுறதில்ல. பேக்கரி ஐட்டம்ஸ் தவிர வேறு எதுக்கும் கலர் போடுறதில்ல, அஜினோமோட்டோ போடுறதில்ல, ஒன்றும் போடுறதில்ல. அதனால் மக்களை இது நம்ம இப்படியே வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து இது பண்ணலாம். இது ஒரு 1 hour பண்ணிங்கன்னா இனியும் நல்லா இருக்கும். 1/2 hour மினிமம் இது மேக்னேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் 1/2 hour கழித்து இதை எப்படி பண்ணுறதுங்கிறத நான் அங்கே விளக்கி சொல்கிறோம். மேரேஷன் பண்ணி 45 minutes ஆயிடுச்சு. நல்ல மேரேஷன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். 1 லிட்டர் தண்ணி ஊற்றி இப்போ இந்த தண்ணி ஊற்றுனதை அடுப்பு இப்போ இதில் நம்ம இந்த சிக்கனை 75% பாயில் பண்ணுறோம். ஆயிலில், இந்த வாட்டரில், இந்த மசாலா வாட்டரில் 75% பாயில் பண்ணுறோம். அப்படியே இப்போ நம்ம சிக்கனோட தண்ணியோட இதில் ஊற்றுறோம்.
கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துட்டு வாடா. இதெல்லாம் நம்ம வந்து இப்போ காரத்துக்காக 10 மிளகாவை வந்து கீரி போட்டுருக்கோம். 2 கிலோ சிக்கனுக்கு 10 மிளகாவை கீரி போட்டிருக்கோம். இதுலேயே வந்து அப்படியே நல்லா வந்து 75% பாயில் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து 75% பாயில் ஆன பிறகு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ண போகிறோம். அது வந்து தவா ஃப்ரை. அது வந்து தவா ஃப்ரை பண்ணோன்னா ஃபினிஷ் ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம். எல்லாம் பேச்சுலர்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. பட் அதே நேரம் ஆயில் இல்லாத ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு இது. இதில் வந்து நம்ம அஜினோமோட்டோவோ கலர் பவுடரோ எதுவும் மிக்ஸ் பண்ணுறதில்ல. நம்ம பொதுவாகவே வீனாஸ்ரீ கேட்ரஸ் எந்த ஃபுட்டு பண்ணாலும் நம்ம வந்து ஆயில் இது கலர் கண்டென்ட்டும் அஜினோமோட்டோவும் போடுறதே இல்லை. நம்ம கிச்சனில் அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இப்போ இது பாயில் ஆகுது. நல்லா பாயில் ஆகட்டும். 20 மினிட்ஸில் இது பாயில் ஆயிரும். 75% பாயில் ஆயிரும். அப்புறம் வந்து இதை தவாவில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கும். அது அடுத்த ஸ்டேஜ் நம்ம பார்ப்போம். இப்போ இது பாயில் ஆகட்டும். இப்போ நமக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு ரூம் சிக்கன் இருக்குது. இப்போ இந்த சிக்கனை வந்து தவாவில் ஃப்ரை பண்ணோன்னா சிக்கன் காக்கிநாடா, சுவையான சிக்கன் காக்கிநாடா இப்போ ரெடி ஆக போகுது. அடுத்து இதை வந்து நம்ம இறக்கி கீழே வச்சுக்கிறோம். இது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இறக்கி கீழே வச்சுக்க போகிறோம். இறக்கி கீழே வச்சிடறோம். கீழே வச்சுட்டு தவாவை எடுக்கிறோம். தவாவில் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில், ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் போடுறோம். 2 டீஸ்பூன் ஆயில் போடுறோம். கருவேப்பிலை, கருவேப்பிலை போடுறோம். சாலை கருவேப்பிலை போடுறோம். அந்நத்தியாயம் மிளகா போட்டுட்டு இதிலிருந்து சிக்கனை எடுத்து இதில் போடுறோம். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். పీస్ ఉడికిపోయిందా? పీస్ ఉడుకుంటారా? ஸ்லேட் எடுத்துட்டா. சிக்கன் காக்கிநாடா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம விருந்தாளிகளுக்கு பரிமாறுறதுக்கு ரெடி ஆயிருச்சு. ஆயில் இப்போ காக்கிநாடா சிக்கன் ரெடி. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்பூன் எடு, இது ஆஃப் చేస్తాం. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது.